வணக்கம். முனைவர் பா. மணிகண்டன், தமிழ் துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக சைவமும் தமிழும் 12 திருமுறைகளில் அடுத்ததாக நாம் காண இருப்பது 9ஆம் திருமுறை. 9ஆம் திருமுறை என்பது சைவ திருமுறைகள் வைப்பினிலேயே திருமாளிகை தேவர் உட்பட 9 பேர் பாடிய பாடல்களை உள்ளடக்கியது. இதில் 303 பாடல்கள் அடங்கியுள்ளன. இத்திருமுறையில் உள்ள பாடல்கள் திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு என 2 வகையாக பார்க்கப்படுகின்றன. 9ஆம் திருமுறையில் உள்ள பதிகங்கள் வாயிலாக பாடப்பட்ட கோயில்கள் மொத்தம் 14 ஆகும். அவ்விடங்களின் பெயர்களையும் அங்குள்ள இறைவன் மீது பாடப்பட்ட பதிகங்களின் எண்ணிக்கையை நாம் காண்பது சற்று நோக்கத்தக்கது. சிதம்பரம், தில்லை சிற்றவலம்பத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பற்றி 16 பாடல்கள், கங்கை கொண்ட சோழேஸ்வரம் ஒரு பாதிகம், திருக்கலந்தை ஆதித்தேத்தரம் ஒரு பாடல், திருக்கோள்கோட்டூர் மணியம்பலம் ஒரு பாடல், திருமுகத்தலை 1, திரைலோக்கிய சுந்தரம் 1, திருப்பூவனம் 1, திருச்சாட்டியக்குடி 1, தஞ்சை பெருங்கோவிலை பற்றி 1, திருவிடை மருதூரில் 1, திருவாரூரில் 1, திருவீழிமிலையில் 1, திருவாவடுதுறையில் 1, திருவிடைக்கலியில் 1 என மொத்தமாக 14 திருத்தலங்களை பற்றிய பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இத்திருப்பதிகங்களான 9ஆம் திருமுறையில் பாடப்பட்ட பாடல்களை பாடிய 9 பேர் பற்றிய குறிப்புகளில் திருவிசைப்பா, திருமாளிகை தேவர் 45 பாடல், சேந்தனார் 47, கருவூர் தேவர் 105, பூந்துருத்தி நம்பி கடா நம்பி 12, கண்டராதித்தர் 10, வேணாட்டடிகள் 10, திருவாளி அமுதனார் 42, புருஷோத்தம நம்பி 22, சேதிராயர், திருப்பல்லாண்டு, சேந்தனார் 10 என பாடல்கள் நமக்கு கிடைக்கின்றன. இத்திருமுறை வைப்புகளில் மிக குறைவான பாடல்கள் உள்ள திருமுறை இத்திருமுறையே ஆகும். மொத்தமாக 301 பாடல்கள் உள்ளன. கருவூர் தேவர் என்பவரே அதிக அளவிலான பாடல்களை இந்த 9ஆம் திருமுறையில் பாடியுள்ளார். சோதிராசர், கண்டராதித்தர், வேணாட்டடிகள் ஆகியோர் மிக குறைவான பாடல்களை பாடியுள்ளது நோக்கத்தக்கது. தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழேஸ்வரம் ஆகிய பிற்கால சோழர்கள் கட்டிய கோவில்கள் பற்றியும் பாடப்பட்ட பதிகங்கள் இத்திருமுறையில் உள்ளது. திருமாளிகை தேவர், கருவூர் தேவரும் இவரும் ஒரு சாலை மாணக்கர், போகமுனிவர் இவர்களது ஆசிரியராக இருந்துள்ளார். சேந்தரும் இவரும் சேர்ந்து ஓடாத தேரை வடமின்றி ஓடச் செய்தனர். 2வதாக வெந்த பயிரை முளைக்கச் செய்தனர். 3வதாக கோவில் மதிலில் இருந்த நந்திகளை உயிர் பெற்று எழச் செய்தனர். செத்த பிணத்தை உயிர் வரச் செய்து நடமாடச் செய்து காட்டினர். பாடிய பதிகங்கள் 4, மொத்த பாடல்கள் 45. 2வதாக கருவூர் தேவர் கிபி 11ஆம் நூற்றாண்டில் திருமாளிகை தேவருடன் பயின்றவர். தஞ்சை பெருவுடையார் கோவிலில் லிங்கம் நிறுத்தும் போது சரியாக நிறுத்த இயலவில்லை. இன்னல்கள் பல நேர்ந்தன. இவர் தனது சித்து ஆற்றலின் காரணமாக சிவலிங்கத்தை நேர்பட நிறுத்தினார் என்ற செய்தி இறைவன் மீது கொண்ட பக்தியை நமக்கு காட்டுகின்றது. தஞ்சை பெரிய கோயிலில் இவரது கோயில் உள்ளது. 10 பதிகங்களும் 105 பாடல்களையும் பாடியுள்ளார் கருவூர் தேவர். 3வதாக சேந்தனர், பட்டினத்தடிகளின் கணக்கர். பட்டினத்தடிகள் தான் விரும்பியவாறெல்லாம் பொருளை தானம் செய்தார். அரசன் கணக்கரான சேந்தனாரை சிறையிலிட்டான். பட்டினத்தடிகளின் உதவியால் சேந்தனார் சிறை மீண்டார். அவர் தில்லையில் விறகு விற்று பிழைக்கும் சூழல் வந்தும் கூட சிவனடியார்களுக்கு அமுது படைத்தார். இறைவன் இவர் மனையில் கூழுண்டு சேந்தனாரின் இறையடியார் பக்தியை வெளிப்படுத்தினார். அடுத்ததாக திருவாதிரை களி எனும் மரபினை தோற்றுவித்தவர் இவரே. திருவாதிரை தோறும் களி செய்து முதலில் அமுது படைத்தார். தில்லையில் தேர் ஓடாது நின்று போனது. அத்தகைய தேரை வடமின்றி தானே ஓடும் வண்ணம் ஒரு பதிகம் பாடினார். அப்பதிகம் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு என்னும் பதங்கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே
என்பன அப்பதிகமாகும். பல்லாண்டு என வருவதால் அப்பாடல்கள் அனைத்தும் திருப்பல்லாண்டு எனப்படுகின்றது. திருப்பல்லாண்டோடு சேர்த்து இவர் பாடிய பாடல்கள் மொத்தம் 47. அடுத்ததாக திருப்பூந்துருத்தி கடவா நம்பி. சாராளப்பன் என் புதியதொரு பண்ணை பாடியவர் இவரே. திருப்பந்துருத்தியைச் சேர்ந்ததாதலால் இவருக்கு இப்பெயர் பெற்றார். சிதம்பரம் பற்றி 2 பதிகங்கள் பாடியுள்ளார். அதில் மொத்தம் 12 பாடல்கள் உள்ளன. அடுத்ததாக 5வதாக கண்டராதித்தர் 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். முதல் பராந்தக சோழனின் மகனாக இருந்தவர். செம்பியன் மாதேவியின் கணவர். சிறந்த சிவபக்தராக விளங்கிய இவர் தில்லை பற்றிய 10 பாடல்களை பாடியுள்ளார். அடுத்ததாக வேணாட்டடிகள் தென் திருவிதாங்கூரைச் சேர்ந்தவர். சேரர் மரபினராக இருக்கலாம் என்ற வரலாற்று செய்தியும் உண்டு. சிதம்பரம் பற்றி 10 பாடல்கள் பாடியுள்ளார். திருவாளி அமுதனார் இவரும் 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். சோழ நாட்டில் இருந்த திருவாளி என்னும் ஊரைச் சேர்ந்தவர். தன்னை மயிலை மறைவாளி என குறிப்பிட்டு கொள்கின்றவர். எனவே மயிலையில் வாழ்ந்தவராக இருக்கலாம் எனவும் வரலாற்று ஆய்வாளர்கள் எடுத்துரைக்கின்றனர். இவர் 4 பதிகங்கள் 42 பாடல்களை பாடியுள்ளார். பாடலில் சுந்தரை பற்றிய செய்திகள் ஆங்காங்கே குறிப்பிட்டு சென்றுள்ளார். அடுத்ததாக 8வதாக புருஷோத்தம நம்பி. நம்பியாண்டார் நம்பிக்கும் முன்னோராக இருக்கலாம் என கருதலாம். தில்லை பற்றிய 2 பதிகங்கள் பாடியுள்ளார். இவரது பாடல்கள் தலைவன் தையலை விபாகத்தில் அகத்துறையில் மிகுந்த பாடல்களே அதிகமாக இடம்பெறுகின்றன. அடுத்ததாக சேதிராயர் திருக்கோவிலுக்கு அருகிலுள்ள சேதி நாட்டைச் சேர்ந்தவர். மன்னர் மரபினராக இருந்தவர். நம்பியாண்டார் நம்பிக்கும் முற்போட்டாராக இருக்கிறார். சிதம்பரம் பற்றி 10 பாடல்களை பாடியுள்ளார். இந்த 9 பேர் பாடிய பாடல்களின் தொகுப்பே 9ஆம் திருமுறையாகும். நன்றி.